வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ரல் ராசி பலனே நல்லா பொருந்தும், புரியும். ரொம்ப சிம்பிள். நான் லக்னத்துக்கு தான் பலன் சொல்கிறேன். ராசி என்பது உங்கள் மனநிலை, லக்னம் என்பது உங்களுடைய விதி, உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல உங்கள் லக்னத்துக்கு நீங்கள் பலன் பார்த்துருங்க. அந்த நான் சொல்கிற ராசியுடைய பேர் தான் லக்னத்துடைய பேரும். அது ராசி லக்னம் எப்படின்னா எடுத்துங்க. ஸோ லக்னத்துக்கு பலன் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் மனநிலையும் உங்கள் முயற்சி எப்படி இருக்கும்னு உங்கள் ராசியில் பார்த்துது. 2. 3வது உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அந்த சுய ஜாதகமில், அதாவது உங்கள் பர்த் சார்ட்னு சொல்கிறோம், அதில் எப்படிப்பட்ட கிரகநிலையோடு நீங்கள் பிறந்திருக்கீங்க, நல்ல அந்த அந்த யோக கிரகங்கள் எப்படி இருக்குது, பாவ கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய ஸ்தானங்கள்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ வலுவாக இருக்குது, எவ்வளோ யோகமாக இருக்குது, இதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வெரிஃபை பண்ணி வச்சிங்க. அதுக்கு நான் லேர்ன் ஆஸ்ட்ரோ கிளாஸ் எடுத்திருக்கேன், அதை பார்த்துருங்க. அடுத்தது நீங்கள் என்ன தசா புத்தியில் இருக்கீங்க அதையும் அதோட வெரிஃபை பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் சூப்பர் இம்போஸ் பண்ணி அழகாக இதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 மாதம் தொடர்ந்து நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். உங்கள் மண்டலம், அதாவது உங்கள் லக்னம், உங்கள் ராசி எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, ஈஸியாக புரிஞ்சுக்குங்க. lifehoroscope.in அது மட்டும் தான் நம்மளுடைய சைட்டு. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணாலும் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் மட்டும் போய் எடுத்துங்க. அது வந்து ரிகார்டிங் கன்சல்டேஷனாக இருக்கலாம், இல்லை ரிகார்டிங் வந்து ஹாரோஸ்கோப் சர்வீசஸ், அதாவது ஹாரோஸ்கோப் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் அப்படின்னா அதர் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. இப்போ நம்ம டீட்டெயிலாக ஜூன் மாத ராசி பலனை பார்ப்போம். மேஷராசி. மேஷராசி இந்த மாதம் கிரகநிலை இன் ஜென்ரல் க்ளீனாக இருக்குது. க்ளீனாக இருக்குன்னா என்னென்னா, எல்லா ஸ்தானங்களுமே கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். இப்போ ராகு கேது 6-12, செவ்வாய் வந்து ஃபஸ்ட் ஹவுஸில், மேஷம்லேயே செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய லக்னநாதன் உங்கள் லக்னத்திலே இருப்பார். 2ல் குரு, வாக்குஸ்தானத்தில் குரு, வாக்குஸ்தானத்தில் சூரியன், புதன், கூடவே சுக்ரன். இதில் என்னென்னா 12th ஆஃப் ஜூனில் மட்டும் சுக்ரனுடைய டிரான்சிட் ஒன்று நடக்குது. அப்படியே நெக்ஸ்ட் எல்லாம் ஜம்ப் ஆகிடுவாங்க. சுக்ரன் 12ஆம் தேதி போயிட்டாருன்னா 14 மறுபடியும் சூரியன், 15 புதன், எல்லாம் அப்படியே மிதுனத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. இதான் பிளானட்டரி பொசிஷன். மேஷத்துக்கு நல்லா இருக்கும். நீங்கள் எந்த பலன் எடுத்தாலும் மேஷத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் நம்ம வந்து கரியர், ஜாப், பிஸ்னஸை பற்றி பார்த்தோம்னா இந்த மாதம் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும், உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கும்னு நான் வந்து சின்னதாக சொல்கிறேன். அருமையான ஒரு வேலையில் அருமையான ஒரு மாற்றத்தோட, ரொம்ப சிறப்பான ஒரு நடையோட நீங்கள் நடக்கக்கூடிய பலனை நிச்சயமாக கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகப்படி யோக தசா பலன் நடந்ததுன்னா நிச்சயமாக அந்த பலன் வந்து பூர்ணமாக உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். யோக தசை இல்லாதவங்க தான் இவ்வளோ நல்ல டிரான்சிஷன் நடந்து கூட சில பலன்கள் கிடைக்காம போராடலாம். அது தனிப்பட்ட முறையில் நீங்கள் செக் பண்ணி அதுக்குள்ள ரெமெடிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். பட் ஒரு நல்ல தசை இருக்குது, பர்த் சார்ட் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. இப்போ நடக்கிற இந்த டிரான்சிஷன் எல்லாமே மேஷத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும், ஒரு வெளிநாடு முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் நல்ல க்ரோத் வேணும்னு நினைக்கிறீங்க, கவர்மெண்ட் சைடில் வந்து அதிகாரம், பதவி வேணும்னு நினைக்கிறீங்க, வெற்றி வேணும்னு நினைக்கிறீங்க, எல்லாத்துக்குமே நேரம் ஜூன் மாதம் ரொம்ப அருமையாக இருக்குது மேஷத்துக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து சனி 11ல் ஃபஸ்ட் கிளாஸான பொசிஷனில் இருக்கார். இப்போ உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக குரு வந்து உங்களுக்கு 2ல் வந்திருக்கார். பணமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கேட்குற வரமாக இருந்தாலும் சரி, கொடுக்கக்கூடிய இடத்துல குரு. அதுக்கு இன்னொரு அட்வான்டேஜாக என்னென்னு பார்க்குறோன்னா சுக்ரன், அவரும் செகண்ட் ஹவுஸில் ஆட்சியில் சுக்ரன், சூரியன், புதன், லக்னத்திலே அதாவது ராசியிலே செவ்வாய். ஸோ நினைத்தது நடக்கக்கூடிய, நினைத்ததை செய்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஜூன் மாதம் 2024 மேஷத்துக்கு கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பில். அடுத்தது நம்ம வந்து எஜுகேஷன், சூப்பர் மந்த் இது. மாணவர்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குற ஒரு நல்ல அருமையான ஒரு மாதம். ஸோ பிளான் பண்ணபடி நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணலாம். பிளான் பண்ணபடி நீங்கள் ஒரு இடத்துல வந்து மைக்ரேட் ஆகணும்னா பண்ணலாம். பிளான் பண்ணபடி ஆஸ் பர் யுவர் பிளான் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களா, உங்களுக்கு வந்து கிரக சாதகம்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா, பிளானட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. நமக்கு ஃபேவராக 4 பேர் இருக்காங்கன்னா நம்ம அதை பயன்படுத்தி முன்னேறலாம். அந்த மாதிரி ஒரு நேரம். அதுக்காக பிளானட்ஸ் வந்து உங்களை எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணணும் கிடையாது. நீங்கள் செய்கிற முயற்சிக்கு அது துணையாக இருக்குது. அது பாசிட்டிவான சைடில் இருக்குது. நீங்கள் செய்கிற முயற்சி, நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் என்ன பலனை எதிர்பார்த்து ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கீங்களோ அதில் வெற்றி அடைவீங்க. அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. சூப்பரான ஒரு டைம் மாணவர்களுக்கு. மெயினாக ஒரு பாசிட்டிவ் திங்கிங் கொடுக்கும். இல்லத்தரசிகள், குறிப்பாக வந்து நம்ம வந்து இந்த ஃபேமிலி லைஃப் எடுத்து பார்த்தோம்னா, ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் 2ல். அப்போ திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகுமா? நிச்சயமாக குருவருளும் திருவருளும், குரு பலனும் இருக்குது, சுக்ரன் பலனும் இருக்குது. ரெண்டுமே திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்பு, திருமண பலன், திருமணம் வரன் தேடி வருவது, அல்லது உங்களுக்கு அறிமுகம் ஏதாவது நடக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அது ரொம்ப ஸ்மூத்தாக, அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக, அது ரொம்ப கரெக்டான டைமில், சரியான முடிவில் நல்ல ஒரு சுபமான காரியங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. எதுவுமே இருக்கிறபடி தான் நான் சொல்லி பழக்கம். இந்த முறை நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். பயன்படுத்திங்க, நேரத்தை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் ஜூனில்.
அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா இந்த திருமண விஷயங்களை குடும்பம் ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் உள்ள மனக்கசப்புகள், மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள் அதெல்லாம் கூட ரொம்ப ஸ்மூத்தாக நிவர்த்தி ஆகிடும். எல்லாமே மறப்போம், மன்னிப்போம், அதை மறந்து திரும்பவும் நல்லபடியாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் இந்த முறை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது, பாசிட்டிவாக தான் இருக்குது, அதுவும் ரொம்ப ஃபேவராக இருக்குது. அப்புறம் இல்லத்தரசிகளை பர்டிகுலராக பார்த்தோம்னா குடும்பம் ஒரு அமைதியாக இருக்கிறதுக்கு மெயின் ரோல் நீங்கள் தான் ப்ளே பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் சரியான ஆரோக்கியத்தோட, சரியான மனநிலையோட, ஒரு சரியான உத்வேகத்தோட, சுறுசுறுப்பாக இந்த ஃபேமிலியை நீங்கள் இழுத்து கொண்டு போகிற ஒரு விவேகத்தோடு இருக்கிற ஆற்றல் பொதுவாகவே மேஷத்துக்கு உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு வந்து கிரகங்கள்லாம் அனுகூலமாக இருக்குது, ரொம்ப ஃபேவராக இருக்குது. தட் மீன்ஸ் நீங்கள் எப்படி இந்த ஃபேமிலி இருக்கணும், என்ன நடக்கணும், பசங்க எப்படி இருக்கணும், ஹஸ்பண்ட் என்ன பண்ணணும், பெரியவங்களாம் எப்படி அவங்களுக்கு எல்லாம் சரியாயிடணும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குது நான் பூர்த்தி பண்ணணும், இல்லை நான் ஏதாவது அவங்களுக்காக ஒரு ஸ்டெப் எடுக்கணும், அது பாசிட்டிவாக நடக்கணும், இல்லை ஃபேமிலியில் சுப காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்கள் விருப்பப்படி நடக்கிறது மாதிரி ஒரு நல்ல காலம், நல்ல சூழ்நிலை. இது மனசை திருப்திப்படுத்தும். ஒரு பெண்களாக நீங்கள் வந்து மேஷத்தை சேர்ந்துருக்கீங்க, உங்களை மனதை திருப்திப்படுத்தும், உங்கள் மனதை சந்தோஷப்படும், உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷப்படும். ஏன்னா குரு 2ல் இருக்கார். இப்போ பசங்க நல்லா படிக்கிறாங்க, பசங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிது அப்படின்ற ஒரு சந்தோஷமான சூழல், இல்லை உங்கள் மகளுக்கு திருமண பேச்சு நல்லபடியாக நடந்திருக்கு, நல்ல உறவு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், உங்கள் கணவருக்கு ஏதோ ஒரு பதவி உயர்வோ இல்லை ஏதோ ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு நிலைமையோ அதெல்லாம் கிடைக்கிற ஒரு சந்தோஷம், உங்கள் பெற்றோர்களால் நீங்கள் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு நல்ல நேரத்தில் மேஷம் இருக்கீங்க. தசாபுத்தி என்னன்னு மட்டும் செக் பண்ணிங்க. பட் நல்லா இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் நான். சுக்கிரன் வந்து 2nd ஹவுஸில் ரொம்ப டாமினேட் பண்ணுறாரு. அடுத்து வந்து வாகனங்கள் வாங்குறது, பூமி வாங்குறது, ஹவுஸ் வார்மிங், சுப செலவுகள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஃப்யூச்சருக்காக கொஞ்சம் முதலீடு பண்ணுறீங்க, ஃப்யூச்சருக்காக ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, இல்லை வீடு கட்டுறீங்க, அதுக்கு ஒரு கிரகப்பிரவேசம் செய்கிறீங்க, இல்லை ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு வாகனத்துக்காக புக் பண்ணுறீங்க, இல்லை டெலிவரி எடுக்கிறீங்க, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. ஜூன் மாதம் அருமையாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக பண்ணிக்கலாம், ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஹெல்த்து பரவாயில்ல, இந்த மந்த்து தான் நம்ம வந்து குறையே சொல்லாத மாதம்னு சொல்லலாம். ஒன்றும் குறையே இல்லை. அதாவது இயற்கையாக இந்த 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 கிரகம் அப்படி சரியில்லை, இந்த பிளானட் சரியான டிரான்சிஷனில் இல்லை, அது அன்ஃபேவராக இருக்குது, இதனால் இந்த நோய் வரும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் கரெக்டாக 3 வேளை உங்களுடைய உணவு, உங்களுடைய உடற்பயிற்சி, உங்களுடைய டெய்லி ரொட்டீன் கரெக்டாக இருந்தால் எந்த ட்ரபிளும் வராது. அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான மேஷம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸ் to 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷனை பார்க்குறேன். ஒரு ராசி மண்டலத்துக்கு எல்லா கிரகமும் ஆல்மோஸ்ட் ஃபேவராக இருக்கிறது. ஆல்மோஸ்ட்னா என்னென்னா 80% வந்து ஃபேவராக இருக்கிற மாதிரி ஒரு டிரான்சிஷனை வந்து நான் இப்போ தான், ஏதாவது ஒரு ராசிக்கு அப்படி வரும், இந்த முறை நிறைய ராசிக்கு வருது. பட் மேஷமுக்கு இந்த முறை வந்திருக்கிறத நான் வந்து ரொம்ப ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். பொதுவாக மேஷம் நல்லா தான் இருந்தது, இருந்தாலும் எல்லா கிரகமும் சாதகமாக வந்திருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறேன். அதனால் ஆரோக்கியம் பாசிட்டிவாக இருக்குது. சீனியர்ஸு, ஸோ வயதில் மூத்தவங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாகவும், நீங்கள் நினைக்கிறத செய்கிறது மாதிரியும், நீங்கள் நினச்சதை மற்றவங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சை வந்து ப்ரூவ் பண்ணி அந்த ஹாப்பி மொமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது மாதிரியான ஒரு நல்ல மாதம். டூர் அண்ட் ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் சிறந்த மாதம். ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவும் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா மேஷ ராசியோ இல்லை மேஷ லக்னமோ சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏதோ ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் சைன் பண்ணுவீங்க, இல்லை அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, இல்லை ஒரு அட்வான்ஸாவது பே பண்ணுற மாதிரி ஒரு நல்ல மாதம். வாழ்த்துக்கள், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலனை கிளியராக கொடுத்துருக்கேன். இந்த பொது பலனே உங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகும். மினிமம் 50% மேட்ச் ஆகிடுச்சுன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா இது ஒரு பொது பலன், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்காம பொதுவாக நடக்கிற டிரான்சிஷனை நான் வந்து உங்கள் ராசி அண்ட் லக்னம் ரெண்டுத்தையும் காம்போ பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் கிளியராக கரெக்டாக அந்த காம்பினேஷனோட பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு நல்ல பலன் புரியும், அது பதியும். அதில் உள்ள சில இடத்துல நான் எச்சரிக்கை கொடுத்துருப்பேன், சில இடத்துல கவனமாக இருங்கன்னு சொல்லியிருப்பேன், சில இடத்துல நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த முயற்சிகளை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும், அப்படி உண்மையிலேயே ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளம் வருமானதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் ஹாரோஸ்கோப்ஸ்லாம் பார்க்குற பழக்கம் உள்ளவங்க, அஸ்ட்ராலஜி வீடியோஸ் பார்க்குறவங்களாம் ரெகுலராகவே ஹாரோஸ்கோப்ஸ் யாராவது ஒரு அஸ்ட்ராலஜி நீங்கள் கன்சல்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் யாருன்னு நீங்கள் செக் பண்ணிங்க, அவங்ககிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்கன்னா இதை உங்கள் பர்த் சார்ட்டை மட்டும் ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ தட் உங்களுக்கு என்னென்னா அந்த ஒரு பலன் கிளியராக கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இந்த ஜென்ரல் வீடியோ பலனை நீங்கள் எப்பவுமே ஒரு 3 to 6 months ஃபாலோ பண்ணிங்கன்னா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ராசி அண்ட் லக்னம் காம்போவில் நிறைய பேர் இன்னும் கூட கேட்குறீங்க, எதை பார்க்கணும் நான் கிளியராக சொல்லிட்டேன். லக்னம் தான் உங்களுடைய விதி, அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு டிரான்சிஷனும் நம்ம வந்து எடுத்துக்கணும், அதோட பலன் எடுத்துக்கணும்.
பலன் வந்து எது கொடுக்கும்னா உங்களுடைய லக்ன அடிப்படையில் தான் கொடுக்கும். ராசி என்பது உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய உணர்வு நிலையும் உங்களுடைய எண்ண ஆசைகளை கொடுக்கும். ஸோ அந்த ஆசைகள் எப்படி இருக்குது, ஆசையே இல்லாமல் கூட பலன் கிடைக்கும், ஆசை அதிகமாக இருந்து கூட பலன் கிடைக்காமையும் போகும். அது எல்லாமே ராசியை குறிக்கிறது. அது அந்த தெளிவை நான் தெளிவாக கொடுத்துட்றேன். லக்னம் என்பது உங்களுக்கு என்ன நடக்கும் என்பது, ராசி என்பது உங்களுக்கு என்ன விருப்பம் என்பது. விரும்பாது கூட சில பேருக்கு நடக்கலாம், விரும்பி கூட சில நடக்காமையும் போகலாம். அது எல்லாமே அந்த ராசி லக்னத்துடைய காம்போ. அந்த புரிதலோடு பாருங்கள். உங்களுடைய பர்த் சார்ட்டை எப்போவுமே ஒரு முறையாவது நல்லா ரீட் பண்ணி நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்க. உங்களுக்கு என்னென்ன பிளான்ட் எந்தெந்த ஸ்டாரில் என்னென்ன டிகிரியில் எந்த ஹவுஸில் இருக்குன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா மட்டும்தான் ஒவ்வொரு முறையும் ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும்போது எந்த பிளான்ட் மேலே எந்த பிளான்ட் வந்து பொசிஷன் ஆகுதுன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். யோக தசையாக பாவ தசையான்றதும் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு பேசிக் கிளாஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அதுவும் லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டில் இருக்குது. ஸோ ஆஸ்ட்ராலஜி ரீட் பண்ணுங்கள், அதை படிங்க, கற்றுக்குங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். அடுத்து நியூமராலஜி அண்ட் வாஸ்து. நிறைய பேர் வீடியோ வாங்கின பிறகு இப்படி வாங்கிட்டோம், அப்படி வாங்கிட்டோம், சவுத்தை வாங்கிட்டோம், வெஸ்ட்டை வாங்கிட்டோம், சவுத் வெஸ்ட்டை வாங்கிட்டோம், டாய்லெட் இங்கே இருக்குது, அது எதுன்னு சொல்கிறீங்க. பட் முன்னாடியே நான் வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் போய் வீடு வாங்க. ஏன்னா நீங்கள் வாங்குகிற வீடு உங்களுக்காக மட்டும் கிடையாது. உங்கள் ஃபேமிலி எல்லாம் இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, மனைவி, கணவன், குழந்தைகள் எல்லாரும் இருப்பாங்க. ஸோ எல்லாருடைய பலன் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வெரிஃபை பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் வீடியோஸ் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் 22 வீடியோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி ஒரு போர்ட்லேயே கிளாஸ் எடுத்துருக்கேன். அதையும் பார்த்து புரிஞ்சுங்க. அதுக்கடுத்து சர்வீசஸ் வந்து தொடர்ந்து ஒரு டீமாக எல்லாரையும் வச்சு நாங்கள் இந்த சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரொம்ப ஜென்யூனாக ஸ்ட்ரைட்டாக பண்ணுறோம். இதில் வந்து உங்களுக்கு தேவையான சர்வீஸ் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் இது வந்து இந்தியா டைம்லாம் கன்வர்ஷன் பண்ணி ஒரு பஞ்சாங்க ரெடி பண்ணிலாம் பண்ணுறதே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் யூஎஸில் பண்ணீங்கன்னா யூஎஸோடைய லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் பேஸ் பண்ணி அந்த டைம் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி தான் ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளியரான ஒரு டீட்டெயிலான ஒரு ஹாரோஸ்கோப் வேணுனாலும் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் நீங்கள் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ரிப்போர்ட் அப்படின்னு அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது அதர் சர்வீசஸ் லைக் வாய்ஸ் கிளிப் ஆர் கன்சல்டேஷன் த்ரூ ஃபோன் ஆர் டேரெக்டாக நான் மீட் பண்ணோம், எதுவாக இருந்தாலுமே அந்த கன்சல்டேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஸ்பிளேல தெரிய நம்பர் மட்டும்தான் எங்களுடைய டீமோட நம்பர். ப்ளஸ் மெயில் இருக்குது. மெயிலையும் சைட்லேயும் நீங்கள் போய் த்ரூ மெயிலையும் நீங்கள் வந்து எங்களுக்கு மெயில் போடலாம். என்னோட சைட்லேயும் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அதுலேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கிளியராக உங்களுக்கு என்ன தேவை, என்ன சர்வீஸ் வேணுன்றதையும் எங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எங்களோட எக்ஸ்பிளைனும் பண்ணலாம். ப்ளஸ் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஜென்யூனாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தி இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஜென்யூனாக டீட்டெயிலாக எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் வெகு சீக்கிரம் இது வந்து 1 மில்லியன் ரீச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ஒரு நல்ல கிரேடில் நல்ல பொசிஷனில் எங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.